ராம்நாத் ஸ்டைல் கத்திரிக்காய் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் ரெசிபி இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசியில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரியாணி கத்திரிக்காய் எப்படி சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதில் உள்ள சீக்ரெட் விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ராம்நாடு கத்திரிக்காய், அதாவது ராம்நாடோட பிரியாணி கத்திரிக்காய் நம்ம இதில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க காரணம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் தான். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அந்த கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வேக வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கத்திரிக்காய் பிரமாதமாக வரும். எக்காரணத்தை கொண்டும் சொட்டு தண்ணீர் ஊற்றிடக்கூடாது கத்திரிக்காயில். சரிங்களா? தாளிப்புங்கிறது கொஞ்சோண்டு கடுகு உளுந்த பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம். மிளகு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் இந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு. சரிங்களா? எண்ணெயில் தாளித்ததோட கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலே வேக வைக்கிறோம். வேக வச்சதுக்கப்புறம் மல்லி, பச்சை மிளகா, தக்காளி சேர்த்து திருப்பி அதிலேயே நம்ம வேக வைக்கிறோம். அதோட மசாலாங்கிற விஷயம் வந்து இதில் ரொம்ப எந்த மசாலாவும் நம்ம போட்டுக்கூடாது. வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், இந்த 3 மசாலா மட்டும்தான் நம்ம இதில் சேர்த்துக்கிட்டே ஆகணும். அதை தவிர வேறு எந்த மசாலா சேர்த்தாலும் நம்ம இந்த ரெசிபியவே அப்படியே எடுத்துடும். முக்கியமாக புளி. இதில் இந்த கத்திரிக்காயில் நம்மளுக்கு வந்து மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறதே புளி தான். புளியுமே ரொம்ப புளிப்பாக இருந்துடக்கூடாது, ரொம்ப புளிப்பு கம்மியாக இருந்துடக்கூடாது, மிதமான புளிப்பாக இருக்குன்னு. இதில் வந்து நான் சொன்ன அந்த சீக்ரெட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளை எள்ளு தான். வெள்ளை எள்ளை வந்து நல்லா தோசை மாவு மாதிரி அரைச்சி இப்போ அந்த கத்திரிக்காய் ரெடியானதுக்கப்புறம் நம்ம தலையில் போட்டுட்டோம்னா, போட்டு ஒரு பெரட் கிண்டி கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பியூட்டிஃபுல்லான சீனி பாய் பிரியாணியோட கத்திரிக்காய் ரெடி.